Baroda BNB Paribas Health and Wellness Fund பாத்தீங்கன்னா entirely healthcare and wellnessல focus ஆகியிருக்கிற ஒரு sectoral fund. So இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த high concentration risk இருந்துமே இது ஒரு smart long term investment அமையுமா இல்ல just ஒரு trendy theme தான் அமையுமா? வாங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சரை ஒரு in-depth analysis மூலமா இந்த ஃபண்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். So hi there, welcome back to holisticinvestment.in. இந்த NFO பத்தி நம்ம in-depth அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுப்போம். இது ஒரு NFO அப்படின்றதுனால இது வந்து 9th June 2025 க்கு ஓபன் ஆகுது அண்ட் க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா 23rd June 2025. இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு ஓபன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ற கேட்டகரி ஈக்விட்டி செக்டாரல் ஃபார்மா அண்ட் இது ஃபாலோ பண்ற பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா BSE ஹெல்த்கேர் TRI அண்ட் இதோட எக்ஸிட் லோட் வந்து 1% சார்ஜ் பண்ணுவாங்க சப்போஸ் 1 இயர்க்குள்ள ரிடீம் பண்ணீங்கன்னா. என்ட்ரி லோட் கிடையாது அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா 1000 rupees இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் சஞ்சய் சாவ்லா அண்ட் இதோட ரிஸ்கோமீட்டர் படி இதுல அதிக ரிஸ்க் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஜெனரேட் பண்றதுதான். எப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் கம்பெனிஸோட ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி. ஸோ இதுதான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இதை பத்தின ஒரு பேசிக் டீட்டெயில் நம்மளுக்கு இப்ப தெரியும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ வாங்க அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா என்ன மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத பார்க்க போறோம். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செக்டாரல் growth potential. ஸோ இந்தியாவோட ஹெல்த் கேர் அண்ட் வெல்னஸ் செக்டார் பார்த்தீங்கன்னா இஸ் பாய்ஸ் ஃபார் சிக்னிஃபிகண்ட் growth. ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ்னால சிக்னிஃபிகண்ட் growthக்கு வந்து அதில் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. பிகாஸ் ஏஜிங் பாப்புலேஷன் இருக்காங்க அண்ட் இப்போ இன்க்ரீசிங் ஹெல்த் அவேர்னஸ் இருக்கு அண்ட் இதுல ரைசிங் இன்வெஸ்ட்மெண்ட்மே ஒரு மூல காரணம். இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த எக்ஸ்பேண்டிங் மார்க்கெட்குள்ள டேப் இன் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச். இந்த ஃபண்ட் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கம்பெனிஸ் வித்தின் த ஹெல்த் கேர் டொமைன்லேயே இன்வெஸ்ட் பண்ணணுன்ற பிளான்ல இருக்காங்க. லைக் இன்க்ளூடிங் ஃபார்மசிட்டிக்கல்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் அலைட் சர்வீசஸ். ஸோ இந்த லெவல் டைவர்சிஃபிகேஷன் கொஞ்சம் ரிஸ்க் மிட்டிகேட் பண்ணவும் ஒரு சிங்கிள் செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற அந்த ரிஸ்கை மிட்டிகேட் பண்ண கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எய்ம் பண்றாங்க. இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ சஞ்சய் சாவ்லா வந்து இதை மேனேஜ் பண்றாங்க. அவருடைய எக்ஸ்பர்டைஸ் அண்ட் இந்த மாதிரி அதுவும் எஸ்பெஷலி செக்டாரல் தீம்ஸ்ல ஹேண்டில் பண்ற ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இதுல இருக்கு. இன்னொன்னு லோ என்ட்ரி பேரியர். ஸோ இதுல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்மெண்ட்டே 1000 rupees அப்படின்றதுனால ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஃபண்ட் ஆக்சசபிளா இருக்கும். இன்க்ளூடிங் தோஸ் யார் வந்து லைக் சின்ன அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குமே இது ஆக்சசபிளா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இதுல டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை செக்டார் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. இது ஒரு செக்டாரல் ஒரு திமேட்டிக் ஃபண்ட் அப்படின்றதுனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஹெவிலி ஹெல்த் கேர் அண்ட் வெல்னஸ் செக்டார்ஸ்ல ரிலையண்டா இருக்கு. இந்த செக்டார்ஸ்ல ஏதாவது ஒரு டவுன் டவுன் இல்ல ரெகுலேட்டரி சேஞ்ச் அஃபெக்ட் பண்ணாலுமே ஃபண்டோட ரிட்டர்ன் சிக்னிஃபிகன்ட்லி இம்பாக்ட் ஆகும். இன்னொரு டிராபேக் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல் ஃபண்ட் இது. ஸோ இது ஒரு வெரி ஹை ரிஸ்க் கேட்டகரியில கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபண்ட் வந்து சிக்னிஃபிகன்ட் வாலட்டாலிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நீங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க இந்த ஃபண்டோட வேல்யூல பொட்டன்ஷியல் ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். இன்னொன்னு லேக் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் ரெக்கார்ட். ஸோ இது ஒரு NFO அதாவது நியூ ஃபண்ட் அப்படின்றதுனால ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா அவைலபிளா இல்ல. இந்த பாலிசி எப்படி ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் நம்ம கிட்ட இல்ல. ஸோ இன்வெஸ்ட் பண்ணா பிளைண்ட் ரிஸ்க்ல தான் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம ஜஸ்ட் ஃபண்டோட ஸ்ட்ராட்டஜியும் இந்த ஃபண்ட் மேனேஜரோட ட்ராக் ரெக்கார்ட் சிமிலர் ஸ்கீம்ஸ்ல வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ஃபண்டை பத்தி ஒரு ஐடியா வச்சு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இல்ல. ஸோ மோஸ்ட்லி ஒரு பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் rather than calculated risk. இன்னொன்று இதுல லிமிடெட் லிக்விடிட்டி தான் இருக்கும் NFO பீரியட்ல. ஸோ NFO பீரியட்ல நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா லிமிடெட் லிக்விடிட்டி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் அன்டில் இந்த ஃபண்ட் வந்து போஸ்ட் NFO க்ளோஷருக்கு அப்புறம் ரெகுலர் டிரான்சாக்ஷனுக்கு ஓப்பன் ஆகுற வரைக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து டிராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே மைண்ட்ல வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அப்ப இந்த ஃபண்டோட ஃபைனல் டேக்அவே என்ன? பரோடா BNB Paribas ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஃபண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோயிங் ஹெல்த் கேர் அண்ட் வெல்னஸ் ஸ்பேஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபோக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை ஆஃபர் பண்ணுது. ஆனா ஒரு செக்டாரல் ஃபண்ட் அப்படின்றதுனால இதுல ஹை கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கு அண்ட் செக்டார் ஸ்பெசிபிக் வாலட்டாலிட்டிக்குமே இது ரொம்ப வல்னரபிளா இருக்கும். ஸோ நீங்க ஸ்ட்ராங்லி இந்தியாவோட லாங் டேர்ம் க்ரோத் இந்த செக்டார்ல வந்து பிலீவ் பண்றீங்க அண்ட் உங்ககிட்ட ஹை ரிஸ்க் அப்பிடைட் இருக்கு, நீங்க வந்து ஹை ரிஸ்க் எடுக்க வில்லிங்கா இருக்கீங்கன்னா உங்களுடைய
டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோக்கு இது காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் இது வந்து கோர் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு வெல் டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்ட் வந்து வேணும். அதுவும் இந்த மாதிரி லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு பேலன்ஸ்டு பாத் கொடுக்கணும்னா மேபி இது உங்களுக்கு ஐடியலாக இருக்கலாம். பட் எப்போவுமே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸை உங்கள் கோல்ஸ், ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் டைம் ஹாரிசான்க்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். சப்போஸ் உங்களுக்கு இது இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபண்டில் இப்போ இருக்கிற மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் உங்ககிட்ட சர்ப்ளஸ் கேஷ் இருக்குது அப்படின்றப்ப ஒரு ட்ரையல் பேசிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பர்சனல் சஜஷன். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, இல்லை கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் லைக் நிறைய ரிஸ்க் எடுக்க வில்லிங்காக இல்லைனாலுமே நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செக்டாரல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் சிமிலர் எக்ஸிஸ்டிங் செக்டாரல் ஃபண்ட் இருக்கு ட்ராக் ரெக்கார்டோட. ஸோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் யூ வில் பி டேக்கிங் அ கால்குலேட்டட் ரிஸ்க். பட் இங்கே வந்து நம்ம எதுவுமே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி NFOல இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு சீசன் இன்வெஸ்டார் கிடையாது, உங்களுக்கு மார்க்கெட் பற்றி இன்னும் அவ்வளோ நாலேஜ் இல்லை. அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி செக்டாரல் ஃபண்டில் எப்போ என்டர் ஆகணும் எக்ஸிட் ஆகணும்னு ஐடியா இல்லை அப்படின்றப்போ நீங்கள் இதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானர்ட்டையுமே கன்சல்ட் பண்ணலாம். ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லாப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே வந்து பார்த்து உங்களுக்கு இது சூட்டபிலிட்டி எவ்வளோன்னு பார்த்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.